இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் ரசம். இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரசம் எப்படி செய்கிறது, வீட்டில் வைக்கிற ரசத்துக்கும் ஹோட்டலில் வைக்கிற ரசத்துக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி இந்த ரசத்தில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது டேஸ்ட்டில் எப்படி மாறுபட போகுது அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு நான் இந்த ரெசிபியை மண் பாத்திரத்தில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட மண் பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நார்மலான பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ நாட்டு தக்காளி, ஒரு தக்காளியே இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு அரை வெங்காயம், அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ரசம் செய்யும் போது வெங்காயம்லாம் சேர்க்க மாட்டோம், ஆனால் எப்போவுமே ஹோட்டல்ஸில் வெங்காயம் சேர்த்துப்பாங்க. இப்போ ஒரு 6லேருந்து 7 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். ரசப்பொடியோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து 2 பச்சை மிளகா கீர்னது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் பச்சை மிளகாவும் சேர்க்க மாட்டோம், ஹோட்டலில் சேர்த்துப்பாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ ரசத்துடைய கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ 2 கப்பு ப்ளஸ் புளி சேர்த்தோன்னா 2.5 கப்பு தண்ணி. ஆனால் இப்போ இந்த ரசத்தை நல்லா கொதிக்க வைக்கும்போது இது 2 கப்பாக வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். ஸோ அரை கப்பு வற்றணும், அந்தளவுக்கு கொதிக்க வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அப்படியே கொதிச்சு வரணும். கொதிச்சு அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிறதுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ இதில் சுவைக்கு ஏற்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை கொதிக்கிறதுக்கு நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ரசத்துக்கு பூண்டு ஒரு 6லேருந்து 7 பூண்டு, சின்ன பூண்டாக இருந்தால், பெரிய பூண்டாக இருந்தால் 5 பூண்டு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகு அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது சூப்பராக நம்ம இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய எப்பயுமே இந்த ரசத்துக்கு நம்ம போடுறது தான். இங்கே பாருங்கள், ரசம் நல்லா கலன்னு கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ இந்த ரசத்தில் நம்ம ஒரு வாட்டி நல்லா இதை கிண்டி விட்டுடலாம். அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே அப்படியே சாஃப்டாக மசிஞ்சிடணும் இந்த தண்ணியில் கொதிக்கும் போதே. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இறக்கி வச்சுட்டேன். இறக்குனதுக்கப்புறமும் மண் பாத்திரம்னால நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். அதை கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும், ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், அப்புறம் கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் அதில் 2 வரமிளகா அதையும் பிச்சு சேர்த்துக்கிறேன். நான் நல்லா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 6-7 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டோன்னா நல்ல ஒரு ஃப்ரேக்னன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதெல்லாம் அதையும் நம்ம அதில் சேர்க்கணும். ஆனால் அது சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு இறங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினா டக்குன்னு அந்த எண்ணெயில் போடும்போது கரிஞ்சு போயிடுச்சுன்னா ரசம் ஒரு மாதிரி கரிஞ்ச வாடை வந்துடும். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூட்லேயே இது நல்லா உங்களுக்கு வதங்கிடும். அந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனேயுமே நம்ம அதை ரசத்தில் சேர்த்துடலாம். இப்போ அதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ரசத்தில் சேர்த்துடலாம். இந்த ரசம் நம்ம நார்மலாக வீட்டில் வைக்கிற ரசத்தை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே என்ன இந்த மாதிரி ரசம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டால் ரசத்துலேயே வெரைட்டி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ரெசிபி நான் உங்களுக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திரும்பவும் நம்ம அதை ஸ்டவ்வில் ஏற்றி வச்சுட்டேன். நான் இப்போ அதை கொதிக்க விட தேவையில்லை. ஏற்கனவே எல்லாம் கொதிச்சு நல்லா வெந்து இருக்குது. ஸோ இது மேலே நுரக்கட்டி எப்போயுமே நம்ம இறக்குவோம் பாருங்கள், ரசத்துக்கு நுரக்கட்டி வந்தோடனே இறக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டால் போதும். இப்போ மேலே லைட்டாக இப்படி இந்த மாதிரி பதத்தில் நுரக்கட்டி வந்ததும் இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு மேலே மல்லித்தூள் தூவி, நான் ஆல்ரெடி ஃப்ரைடு ஃபிஷ்ஷை ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன், மீன் வறுவல், அதோடு வச்சு இந்த ரசத்தை நல்லா சுட ஒரு ஸ்டீம்டு ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்திருக்குன்றத கமெண்ட்டில் சொல்கிறீங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.